Hello students, 11th and 12th public exam நெருங்கியாச்சு. மண்டே 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, வெட்னஸ்டே 11th ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே தமிழ், ரெண்டு பேருக்குமே காமன் சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு தொடங்குது, 12th தமிழ், மண்டே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 11th தமிழ், வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரோட கவனமும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே படிக்கணும், மார்க் ஸ்கோர் பண்ணணும். இருந்தாலும் எல்லாருக்கும் அதிகபட்ச அக்கறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் எழுத போறோமோ அந்த எக்ஸாம் மேல கொஞ்சம் அதிகபட்சமான அக்கறையும் ஒரு பயமும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நாள் போகும்பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை வந்து ஃபேஸ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய பயமா இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ற அந்த ஒரு தருணம் தான் நமக்குள்ள வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், பயமா இருக்கும். நம்ம படிச்சதெல்லாம் வந்துருமா, நம்ம சென்டம் எடுக்க முடியுமா, நம்ம 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் மனசுக்குள்ள வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. எனக்கு அது இம்பார்ட்டண்ட்டான்னு தோணுது, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணணும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய என்னோட மாணவர்களுக்கு இந்த நேரம் வந்து நான் சொல்ல இருக்கிற என்னோட கருத்துக்களை நான் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு போகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லாரோட மனசுலையும் இப்போ கேட்கக்கூடிய ஒரே கொஷின்ஸ், அப்படியே நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம், திடீர்னு எக்ஸாம் வந்துடுச்சு, இன்னும் 2 மாசம் இருக்கு, 1 மாசம் இருக்கு, 4 வாரம் இருக்கு, 2 வாரம் இருக்கு, 3 நாள் இருக்கு, 5 நாள் இருக்கு, இந்த மாதிரியான நாட்கள் நெருங்க 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 நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாள் நெருங்கி வந்தாச்சு. ஆனா நான் வந்து இன்னும் படிக்காத மாதிரியே இருக்கு, நான் வந்து ஜூன்ல இருந்தே படிச்சுட்டே இருக்கேன், ஆனா என்னோட போர்ஷனை கவர் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கை வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குமானா கண்டிப்பா வந்து யாருக்குமே கிடைச்சிருக்காது. அதாவது சென்டம் எடுக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் கிடைச்சிருக்காது, வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கிடைச்சிருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட சைக்காலஜிக்கலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம். இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, பெரியவங்களுக்குமே கூட. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு எல்லாரும் ரெடியாகி போறாங்க, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியிருப்பாங்க, மெட்ராஸ்ல இருக்காங்க, எங்கேயோ உங்களுக்கு திருப்பதியில கல்யாணம், இல்லை ஏதோ வேற ஒரு கோயில்ல லாங்கா வந்து ஊர்ல கல்யாணம் நடக்குது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க கடைசி நிமிஷம் வரையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. கடைசி நிமிஷம் வரையும் எதையோ நம்ம விட்டுட்டோம்ப்பா, அங்க போனாதான் தெரியும் எதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே போலதான் எல்லாமே படிச்சிருக்கோம், ஆனா எதையோ சரியா படிக்காத மாதிரியே ஃபீலா இருக்கு, எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லப்பா எப்படி படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள எக்ஸாம் வந்துச்சு, நம்ம எவ்வளோ படிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மார்ச் 3ஆம் தேதி 12th எக்ஸாம், மார்ச் 5ஆம் தேதி 11th எக்ஸாம் இல்லையா? இதை அப்படியே கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி இன்னும் ஒரு 2 days 3 days தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப நீங்க தயாரான நிலையில இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா அப்பயும் உங்களால தயார் நிலையில இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, மனிதனோட இயல்பு அந்த கடைசி நேரம் வரையுமே வந்து நம்ம தயாராகல அப்படின்ற ஒரு உள்ளுணர்வை எப்பயுமே கொடுக்கும். ஸோ அதனால அப்படி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்க பயந்துக்க வேண்டாம். என்ன படிச்சிருக்கீங்களோ அதை முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. அதை விட முக்கியம், நம்ம பயந்து போய் எழுதும் பொழுதும் நம்ம கான்ஃபிடென்ட்டா தைரியமா போய் எழுதும் பொழுதும் எப்பயுமே வந்து பயந்த நிலையை விட கான்ஃபிடென்ட்டா எழுதும் போது கண்டிப்பா வந்து ஒரு 20 மார்க்ஸ் வந்து நமக்கு அதிகமாவே வரும். இதை வந்து ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட் வந்து பயப்படுற அந்த மற்ற மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க 10thலயே பார்த்துருப்பீங்க, 10th பப்ளிக் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றதுக்கு முன்ன வரையும் புதுசா நம்ம பப்ளிக் போறோம், 10thல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம், யூடியூப்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன், 20 days, 10 days, 5 days, 3 days, 24 hours, இப்படி இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அச்சோ நேரம் நெருங்கிடுச்சே, நம்ம படிக்கலையே முடிக்கலையே அப்படின்னு ஒரு பதட்டம் தோணும். அதை விட வீட்டுல அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, 2 நாள்ல எக்ஸாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா கூட நீங்க டிவி பார்த்தாலோ தூங்கிட்டு இருந்தாலோ பாட்டு கேட்டாலோ என்ன பண்ணுவாங்க, என்ன எக்ஸாம் வருது, இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் இருக்கு, நீ இப்படி படிக்காம இருக்கியே, இன்னும் 5 நாள்ல எக்ஸாம் இருக்கு, நீ என்ன தூங்கியே கிடக்குறியே, இன்னும் 3 நாள்ல எக்ஸாம் வருது, உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கியே, என்ன நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்போ உட்காந்துட்டு போனை நோண்டிட்டு இருக்கே, இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸா மண்டையில ஏற ஆரம்பிச்சிடும்.
ஸோ தயவு செஞ்சு எல்லா பிரச்சனையும் தூக்கி அப்படி ஓரம் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லா தயாராகிட்டேன் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்புங்க. உங்களை நீங்கள் நம்புனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக படித்ததை நீங்கள் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் டைமில் அந்த 1 or 2 டேஸில் படிச்சுட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸில் போய் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற போகிறது கிடையாது. எல்லாருக்குமே அதான் உண்மையான ஒரு நிலவரமும். ஆனா நம்ம வந்து அந்த வருஷம் தொடங்குறதுல இருந்து, அதாவது நம்ம 12th போனோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணியிருப்போம் பாத்தீங்களா? குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல படிக்க அங்க கிடைச்ச அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பா வந்து நம்மளோட மார்க்ஸா போகும். ஆனா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லா படிச்சதை நாம இந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்ன அந்த 2 நாட்கள்ல நம்ம வந்து கூலா வந்து ரிவிஷன் மட்டும்தான் கொடுக்குறோம். கடைசி நிமிஷத்துல வந்துட்டு நான் இதை படிக்கல அதை படிக்கலன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாம ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு, ஏய் நீ அந்த 3வது இயல்ல இருக்க 2வது நெடுவினாவை படிச்சியாப்பா, இல்ல நான் வந்து 8th இயல்ல இருக்க அந்த நெடுவினாவை படிக்கவே இல்லையே, நீ இந்த கொஸ்டினை படிச்சு, அப்படி மாத்தி இவங்களுக்கு அது தெரியும், அவங்களுக்கு இது தெரியாது, இதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஆகும் கடைசியில, அச்சோ நம்ம எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கு, ஆனா இவ வந்து அதை படிச்சுட்டேன்னு சொல்லிட்டாலே, அவ அந்த கட்டுரையை படிச்சுட்டேன்னு சொல்லிட்டாலே, நாம அந்த கட்டுரையை சரியா படிக்கவே இல்லையே, அந்த கட்டுரை பப்ளிக்ல வந்துடுச்சுன்னா அப்ப நம்ம படிச்சது வராம போயிடுச்சுன்னா, அப்ப இந்த மாதிரியான நிறைய குழப்ப நிலையில தான் எல்லாருமே படிச்சதையே வந்து மறக்கிறீங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இதை ஒரு வீடியோவா பார்க்காம ஜஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்டா என்னைய நினைச்சிட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பயப்படாதீங்க. பயப்படுறதுனால எதாவது மாறப்போதா? யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா பயப்படுங்க, ஆனா அதனால பலன் இருக்கு. நீங்க நல்லா பயப்படுறதுனால நல்ல பலன் இருக்கு அப்படின்னா நல்லா பயப்படுங்க. ஆனா அது பலன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 1% கூட உங்களுக்குள்ள பயம் வரக்கூடாது. பயத்தெல்லாம் ஓரங்கட்டிட்டு படிக்க ஆரம்பிச்சணும். இல்லைங்க ஆண்டி, எங்களால படிக்கவே முடியல, நாங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறோம், ஆனா பயமா இருக்கு, எப்படி யோசிச்சாலும் ஏதோ ஒரு பதட்ட நிலை என்ன வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ஃபீல் கொடுத்துட்டே இருக்கு, பயப்படுற மாதிரி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. அழகா வந்து பூஜை ரூமோ இல்லை அமைதியா இருக்க ஏதாவது ஒரு ஹாலோ ரூமோ போயிட்டு தனிமையில உட்காந்துட்டு ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு நல்லா வந்து மூச்சை நல்லா ஒரு முறை உள்ள இழுக்கிறது, திரும்ப மூச்சை வெளியே விடுறது, இன்ஹேல் எக்ஸேல். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? யோகா. ஜஸ்ட் யோகா கூட தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நல்ல மூச்சு அப்படி இழுங்க, அதுக்கப்புறம் மூச்சு அப்படியே ரிலாக்ஸ்டா விடுங்க. எப்படி பொறுமையா எடுக்கிறீங்களோ அதே மாதிரி பொறுமையா விடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 20 டைம்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமைதியா வந்து சைலண்டா எதுவுமே பண்ணாதீங்க. சைலண்டா ஒரு 5 minutes to 10 minutes உங்களால உட்கார முடியும். கண்ணை மூடி உட்காராங்க. அப்படியே பயம் வரும், யோசனை வரும், என்னென்னமோ திங்கிங் எல்லாமே வரும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணவங்களுக்கு அந்த திங்கிங்லாம் தாண்டி ஒரு அமைதியான மனநிலை கண்டிப்பா வந்துடும். ஆனா உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. என்ன யோசனை வந்தாலும் சரி அமைதியா ஒரு 5 minutes உட்காருங்க. அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் படிக்க பாருங்க. திரும்ப சொல்றேன் பிள்ளைங்களா, உங்க வயசுலயே நான் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இதை வந்து என்னோட கோச்சிங் சென்டர்ல எல்லா குழந்தைங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் போகும்போது அப்போ நைட் கிளாஸ் ஸ்டடிலாம் எடுக்கும்போது நைட் படிக்கும்பொழுதும் மெடிடேஷன் பண்ண வச்சு படுக்க வைப்பேன், படிக்கும்போதும் அதை செய்ய வைப்போம், படுக்கும்போதும் அதை செய்ய வைப்போம். காலைல எழுந்தவுடனே மெடிடேஷன் பண்ணிட்டு அவங்கள படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கே அவங்க கிளம்பி போவாங்க, வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு போவாங்க. ஸோ என்னோட அனுபவத்தில் நான் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ண வச்சு அனுப்புனதுல கிடைச்ச பலன் என்ன அப்படின்னா, அவங்க என்னெல்லாம் படிச்சாங்களோ அதை வந்து எக்ஸாம்ஸை பதட்டத்தில் விடாமல் அழகாக ஃபுல்லாக சைட் கொடுத்து நோட்ஸை கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். பதட்டப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த கொஸ்டின்கான ஆன்சர் மறந்து போயிடும், எழுதும்போது கையெல்லாம் உதற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நமக்கு டைம் வந்து அவங்க 3 hours கொடுப்பாங்க, பேருக்குன்னா அது 3 hours மாதிரி இருக்கும். நமக்கு வந்து முழுசாக வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் ரீட் பண்ணிட்டு நம்ம எழுத ஆரம்பித்து நம்ம முடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 2 hours ஒரு 30 minutes இதுதான் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையுமே முடிக்கணும். ஸோ அந்த டைமை மேனேஜ் பண்ணி எக்ஸாமை வந்து நம்ம கரெக்டாக முடிக்கணும். நிறைய பேர் வந்து என்ன ஆகும்னா எல்லாமே படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த டைமுக்குள்ளே முடிக்காம எக்ஸாம்ஸில் வந்து நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஓன்னு அழுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அந்த தவறை பண்ணிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை நினைச்சு பயந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸுமே வந்து படிச்சு ரிவிஷன் கொடுக்க முடியாம உங்களுக்கு ஒரு பதட்ட நிலையில போயிடும். ஸோ தயவு செஞ்சு 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, நீங்க பப்ளிக், நான் சொல்றது இது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தான், பொருந்தும். பப்ளிக் எக்ஸாம்ஸ் இல்லை, நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாவே பதட்டப்படாம நமக்கு என்ன தெரியுமோ அதை எழுதலாம். எக்ஸாம்ஸ்க்கு
எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும், நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பொறுப்புணர்ச்சியா படிச்சிருக்கணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்ன 1 வீக் முன்னே எல்லாமே தயாரா இருக்கணும். 100% எல்லாரால தயாராக முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அவங்கவுங்க படிக்கிற ஒரு சூழ்நிலை பொறுத்து ஒருத்தர் வந்து 100% ரெடி ஆவாங்க, ஒரு சில வந்து 80% ரெடி ஆவாங்க, ஒரு சில வந்து 60, ஒரு சில வந்து பாஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒரு குட் ஃபீல் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து ரிலாக்ஸா நல்லா வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ இயர் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை என்னெல்லாம் படிச்சீங்களோ அந்த நோட்ஸ் எடுத்து பாருங்க. ஆல்ரெடி குவார்டர்லி ஆஃபர்லி எக்ஸாம்ஸ்ல என்னென்னலாம் மார்க்ஸ் போச்சு, என்ன தப்பு பண்ணோம், எந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் போச்சு, பாயிண்ட் கொஸ்டின் நம்பர் போடலையா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயே எனக்கு கமெண்ட் வந்தது. ப்ராக்டிக்கலாக நான் வந்து என்னோட கொஸ்டின் நம்பர் வந்து நான் என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நான் தப்பா போட்டுட்டேன், எனக்கு மார்க் வருமா அப்படின்னு சொல்றீங்க. எப்படி ரெஜிஸ்டர் நம்பர் ராங்கா போட்டால் எப்படி மார்க் கொடுப்பாங்க? அனுதாபத்தின் பேர்ல வேணா மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு வேற எந்த யோசனையும் இல்லாம நீங்க ரிலாக்ஸ்டா வந்து டென்ஷன் இல்லாம கூலா உங்களோட வேலையை மட்டும் பார்க்கணும், கரெக்ட் டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இதை வந்து அனுபவிச்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க கீழே. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மற்ற பிள்ளைங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? என்னதான் நான் சொன்னாலும் உங்க வயசுல இருக்க பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் பொழுது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும். கண்டிப்பா நாம வந்து இந்த எக்ஸாம்ஸை நல்லா ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தைரியமா போவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பக்காவா படிங்க. அதை விட முக்கியம் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலந்து ஆலோசிக்காதீங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது, தயவு செஞ்சு தவறா எடுத்துக்க வேண்டாம். இப்பயே 11 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் நிறைய கருத்துக்கள் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலந்து ஆலோசிப்பாங்க. நீ இதை முடிச்சியா அதை முடிச்சியான்வாங்க. அவங்க வந்து ஒரு 2 கொஷின் சொல்லி இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னுவாங்க. அது வந்து அந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் படிக்காததா இருக்கலாம், அந்த நேரம் நீங்கள் படித்ததே கூட இருக்கலாம், ஆனால் ஆன்சர் வந்து மறந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பயத்தை அதிகரிக்கும். ஸோ தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்படியே பேசுறீங்கன்னா படிப்பை பற்றி எந்த டிஸ்கஷன் வேண்டாம். என்னை பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணவே வேண்டான்ற. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரையுமே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையும் இறக்கட்டிக்கோங்க. உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு டீல் கொண்டு வந்துருங்க. நம்ம எக்ஸாம் தொடங்கி எக்ஸாம் முடிகிற வரை நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாப்பா, நம்ம வந்து படிப்பை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு எக்ஸாம் போயிட்டு வந்து எழுதுறத மட்டும் பார்ப்போம். நம்ம ஷேர் பண்ணுறதுனால உனக்கும் டென்ஷன் ஆகும், எனக்கும் டென்ஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ரிலாக்ஸ்டாக போயிட்டு எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் தனிமையில இருந்து அழகாக படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. அதை விட முக்கியம் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாலாம் தயவு செஞ்சு டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, படம் பார்க்கறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த லாஸ்ட் அந்த 2 days எக்ஸாம்ஸ் அப்போ நம்ம ரிவிஷன் பண்ணும்பொழுது நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்கு ஒன்று பாட்டு கேட்கலாம், அப்படி இல்லைனாக்கா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்க, இல்லை பாட்டை போட்டுட்டு கூடயே வந்து பாடுங்க, இல்லையா கேம்ஸ் விளையாடுங்க, ஸ்கிப்பிங் விளையாடுங்க, இல்லை வீட்லேயே வந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது பேட்மிண்டன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது, டேபிள் டென்னிஸ்லாம் இருக்குன்னா விளையாடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ ரிலாக்ஸ்டாக போயிட்டு ரிலாக்ஸ்டாக எழுதிட்டு வரலாம். என்ன நம்ம 11th 12th மார்க்ஸ் எடுக்கணும் அவ்வளோதான். இதுக்காக வருஷம் ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயங்கள் அந்த வருஷம் கடைசியில் வந்துட்டு பதட்ட நிலையில் நம்ம பண்ணுற தவறுகள் என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா இவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கே பதட்டப்படாதான்னு இவங்க சொல்லிடுவாங்க கூலா. இப்போ பப்ளிக் எக்ஸாம் போகிறேன் எனக்கு தானே தெரியும், மார்க் எடுக்கலன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க, அப்படி எங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் யோசிச்சு பாருங்க, வருஷம் தொடக்கத்துலேருந்து வருஷம் முடிவு வரை இந்த ஒரு வருஷமா படித்தது முழுசையும் நீங்கள் வந்து பதட்ட நிலையில போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே விட்டுட்டு வர சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம படிச்சது என்னவோ அதை ரிலாக்ஸ்டா வந்து நம்ம டென்ஷன் இல்லாம போய் எழுதும் பொழுது நம்ம மனநிலையும் தெளிவா இருக்கும். நம்ம யோசிக்கும் போது நமக்கு கீ பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரையும் கீ பாயிண்ட் போட்டு நோட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணி அழகா எழுதுங்க. பிளாக் பென் யூஸ் பண்ணாதீங்க, ப்ளூ பென் தான் யூஸ் பண்ணணும். இங்க் பென் யூஸ் பண்ணுங்க, ஜெல் பென் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பென்சில்ல நீங்க அண்டர்லைன் பண்ணலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ கட்டுரைக்கெல்லாம் குறிப்பு சட்டை போட்டு எழுதுங்க. நல்ல ஒரு துணைப்பாடத்துக்கு விரிவானத்துக்கெல்லாம் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. பிரசன்ட்
ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா வந்து ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஹேண்ட் ரைட்டிங்காக மார்க் குறைக்க மாட்டோம். ஆனா ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியா எழுதாம அடிச்சு அடிச்சு கரகரன்னு அடிச்சு அடிச்சு எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் போகும். சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி 1 மார்க்ஸை பொறுத்தவரை எங்கேயுமே ஓவர் ரேட் பண்ணாம கரெக்டா ஃபுல்லா எழுதுங்க. உங்களுக்கு 100% ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த அட்வைஸை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தயவு செஞ்சு கான்ஃபிடென்ட்டா போங்க. இதெல்லாம் வந்து நீங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அதை விட முக்கியம், நீங்க போறதுக்கு முன்னாள் வந்து உங்களோட பேக் உங்க பவுச்சை வந்து ரெடி பண்ணக்கூடாது. இன்னைக்கே வந்து முடிஞ்சதுன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணுமோ பென், பென்சில், ஸ்கேல், எரேசர் இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ஒரு 1 மந்த் பிஃபோரே எல்லாமே பென்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் புதுசாக பென் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண பெண்ணை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இது வந்து எங்கள் தாத்தா ப்ரெசென்ட் பண்ணாரு, இது எங்கள் மாமா ப்ரெசென்ட் பண்ணாங்க, இது எங்கள் சித்தி ப்ரெசென்ட் பண்ணாங்க, அதனால இந்த பெண்ணில் நான் எழுதணும்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எழுத முடியாமல் நமக்கு திடீர்னு எழுதிட்டே இருக்கிறது ஒரு பெண்ணாக இருக்கும். ஒரு பிராண்ட் பெண்ணை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பிராண்ட் நம்ம மாற்றும் பொழுது அதை பிடிச்சு எழுதும்போது அந்த இடம் என்ன ஆகும், திக்காக இருக்கும். அங்கே பிடிக்கும்போது என்னாகும், இங்கே கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ரெகுலராக என்ன பென் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பெண்ணு அதே பிராண்டே கூட நீங்கள் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணலாம். 1க்கு 2 ஸ்கேல் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க, எரேசர் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் ரிலாக்ஸ்டா போங்க. காலையில பதட்டமா ஸ்கூலுக்கு கிளம்பாதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 hours 1 hours பிஃபோரா ஸ்கூல்ல இருக்க மாதிரி போயிடுங்க. ஸ்கூல்ல வந்து தனிமையில உட்காந்து ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு போங்க. சொன்னது புரியுதுங்களா? எக்ஸாம்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க, அதாவது தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்க கையில ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா எல்லாரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு 100% வேணும். என்னதான் நீங்க நல்லா படிச்சிருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களோட பிளெஸிங்ஸும் டீச்சர்ஸோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்பயே விஷ் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் செல்லங்களா. கண்டிப்பா உங்களுக்காக நான் டெய்லி ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே சூப்பரா நல்லா எக்ஸாம் பண்ணுவீங்க. அதை விட முக்கியம், நீங்க பயப்படாம கான்பிடென்ட்டா தைரியமா போகணும். கல்வி விஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியே போல்டா தைரியமா இருக்கணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்க போறீங்க? தைரியமா இருக்கிறீங்களா? எல்லாரும் தைரியமாயிட்டீங்களா? ஸோ கான்பிடென்ட்டா இருங்க, பயப்படாதீங்க. என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை ஒரு ரிவைஸ் கொடுங்க. என்னால முடியும், நான் இதுவாக போறேன், அதனால நான் படிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அதுக்காக நம்ம இந்த குரூப் எடுத்துருக்கோம், அதுக்காக படிக்கிறோம். இது ஜஸ்ட் வந்து நம்மளோட திறமையை காட்டுற ஒரு மார்க்ஸ், அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்மளோட லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பயந்துட்டு போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு மேல எதையும் மாத்த போறது கிடையாது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ மார்க் எடுத்தவன் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும்னா அப்ப இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் இருந்திருக்க முடியாது. ஸோ இங்க வந்து வாழ்ந்துட்டு இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சென்டம் எடுத்தவங்களும் 90+ எடுத்தவங்க மட்டும் வாழல. சொன்னது புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கான உண்மையான என்ன திறமையோ அந்த திறமையை வெளிப்படுத்துங்க. அதே நேரத்தில் எங்க கல்வி விஜி சேனல்ல ஆன்டியே சொல்லிட்டாங்க, ஸோ வந்து எனக்கு மார்க் குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்லன்னு கூலா படிக்காம டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கான உண்மையான திறமை என்னவோ அந்த திறமையை அழகா வெளியே கொண்டு வாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு மாணவர்களும் சூப்பரா சாதிப்பீங்க. தைரியமா போங்க. எக்ஸாம்ஸ்க்கு பக்காவா ரெடி ஆகுங்க. நான் சொன்னக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு கூலா ரெடி ஆகுங்க. சொன்னது புரியுதுங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற லைக் மூல முடுக்குல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நோட்டிபிகேஷன் போய் சேரும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ முடிஞ்ச வரையும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம அமைதியான முறையில மெடிடேஷன் பண்ணி சூப்பரா எக்ஸாம்ஸை நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.